லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். லாஸ்ட் 6 மந்த்ஸாக வந்து உங்களுடைய ஆதரவு, அன்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஜென்சி கிட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நம்ம கொடுக்க ஆரம்பிச்சதும் போதும் ஜென்சி கிட்ஸ் மேலே நிறைய லைவ் லைட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜென்சி கிட்ஸ் அப்படின்னா வெறும் செல்ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க, ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஆட்கள் அப்படிங்கிறத நாடே பார்க்குது, இந்த உலகமே பார்க்குற அளவுக்கு ரொம்ப பொறுப்பான ஆட்களா ஜென்சி கிட்ஸ் மாறிருக்கீங்க. உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறதுல நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பினஸ் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கு நாள்தோறும். இந்த மந்த், அதாவது அப்கமிங் செப்டம்பர் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் நம்ம அவுட்டர் பிளானட்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம். அவுட்டர் பிளானட்ஸில் ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் இருக்கு இல்லையா? இது வந்து இப்போ ரெட்ரோகேட் ஆகுது. கும்பராசிலிருந்து மகரத்தோட எட்ஜுக்கு ரெட்ரோகேட் ஆகக்கூடிய இந்த சமயம் பார்க்குறோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா யுரேனஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், இந்த பிளானட் ஆஃப் ஏஐ, பிளானட் ஆஃப் டெக்னாலஜி, இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து ரிஷபத்தை நோக்கி வரக்கூடிய விஷயத்தை வந்து பார்க்க முடியுது. இதுவும் வக்ரமாக தான் வருது. அதுக்கப்புறம் நெப்டியூன், த ஃபயர் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெப்டியூன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துல இருந்து மீனத்துக்கு ரெட்ரோகேட் ஆகக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். இது ரெண்டுமே எட்ஜில் நிற்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். இப்போ ஓவராலாக இந்த அவுட்டர் பிளானட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்குறப்ப ரெட்ரோகேட் ஆகுது. அதே மாதிரி கைரானுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஷத்துக்குள்ளேயே ரெட்ரோகேட் ஆகக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். அப்போ 4 அவுட்டர் பிளானட்ஸும் வந்து ரெட்ரோகேட் ஆகக்கூடிய இந்த சமயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் எக்ஸ்பெஷலாக ஜென்சிஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீஎவாலுவேட்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். தன்னைத்தானே யோசிக்கக்கூடிய விஷயங்கள். பொதுவாகவே பிளானட்ஸ் வந்து நல்ல நிலையில் பயணிக்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்புற சூழல்கள் எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்கும். இந்த மாதிரி ரெட்ரோகேட் ஆகக்கூடிய ஃபேஸில் வந்து நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்களா பார்க்குறோம். ஒரு ரீஎவாலுவேட்டிங் ஃபேஸாக இந்த பீரியடை வந்து நம்ம பார்த்துக்கலாம். வேதிக் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் உச்சமாகுது, புதனும் உச்சமாகுது, சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். ராகுவும் கேதுவும் கரெக்டாக கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறோம். ஓவராலாக இந்த செப்டம்பர் மந்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் வச்சு தான் நம்ம ஜென்சிக்கான எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு அப்கமிங் செப்டம்பர் மந்த் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசிக்குள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறாரு. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு கம்பேக் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் எப்படியான கம்பேக் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, லைஃப் பேட்டர்ன். என்ன அப்படின்னா, மற்றவங்களுடைய விஷயங்களுக்கு ஒரு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, அடுத்தவங்களுடைய ஒப்பீனியனை அதிகமாக காதில் வாங்கி போட்டுக்கிறது, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனால் அடுத்தவங்களுக்காக நிறைய விஷயங்களில் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பேட்டர்ன். இப்போ என்ன தோணும் தெரியுமா? அடுத்தவங்களுக்காக இவ்வளோ தூரம் நான் வந்து வாழ்ந்துட்டேன், இப்போ எனக்காக ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய த செல்ஃப் லவ் ஃபேஸ் அல்லது செல்ஃப் லவ் எரா அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செப்டம்பர் மந்த் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் எடுத்தனே எஜுகேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நிறைய நியூ ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே நீங்கள் உள்ளே போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். குறிப்பாக யாரெல்லாம் ஃபேஷன் டெக்னாலஜியில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சாதகமான மந்தாக இந்த செப்டம்பர் அமைய போகுது. நீங்கள் டிசைன் பண்ணக்கூடிய காஸ்டியூம்ஸ் ஓவராலாக ஒரு சோஷியல் மீடியாவில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வைரல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒரு செலிப்ரிட்டி, அதுக்கப்புறம் வந்து பொட்டிக் பிராண்டு, இவங்க மூலமாக டைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்க போது. உங்களுடைய கிளாத்திங் பிஸ்னஸ் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்கேலுக்கு நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் கொலாபரேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வரதை ரொம்ப இது பண்ணிக்கலாம். எஜுகேஷன் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸில் யாரெல்லாம் இருக்கீங்களோ, விஸ்காம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், ஃபேஷன் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அப்புறம் பியூட்டி அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரியான விஷயங்கள், காஸ்மெட்டிக்ஸ், இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடியது. அதாவது பியூட்டிஷியன்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த பிரைடல்ஸ்க்காக மட்டுமே வந்து மேக்கப் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டு, மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பீரியடை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இதுக்காக பண்ண ஆரம்பிங்க. இப்போ என்கிட்ட ஒரு கலர் பேலட் இருக்குது, இதை தாண்டி நான் ஒன்றும் ஒரு பிராண்டடாக வாங்கிக்கலாமா, தாராளமாக வாங்கிக்கோங்க. இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது அடுத்தடுத்த கட்டங்களில் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜாப் அண்ட் கெரியர் விஷயங்களில் பொறுத்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய பொசிஷனிங் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நல்லாவே அமைச்சிக்கலாம். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே அமையாமல் இருக்குது அப்படின்னு யோசிச்சா கூட இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அதுக்கேற்ற ப்ராசஸை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐவி மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இயங்கிட்டு இருக்கீங்க இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய கம்பெனியில் போயிட்டு நான் இந்த மாதிரி வந்து வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை ஃபஸ்ட்டு வந்து சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ராசஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே ரிலேஷன்ஷிப்பில் வருவோம். துலாம் ராசிக்காரங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பொறுத்த அளவுக்கு இந்த மந்த் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போது நீங்கள் XRY அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த புக்கை வந்து மூடி வச்சுருப்பீங்க. ஆனால் திருப்பி அந்த இடத்துல இருந்தே ஒரு கமா போட்டு அதே பர்சன் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. மழை நின்ற பின்பும் தூறல் போல உன்னை மறந்த பின்பும் காதல் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அந்த மழை தூறல்கள் சாரல்கள் எல்லாம் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இன்னும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ தான் உங்களை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களோட வரணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த நேரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? இல்லை இல்லை நீ முடிஞ்சதாகவே இருக்கட்டும், இந்த சாப்டர் என்னானதே இருக்கட்டும், நான் அப்போவே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்க. இருந்தாலும் வந்து அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் ரீபூட் ஆகி வரதுக்கான காலகட்டம், அப்கிரேட் ஆகி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் சார்ந்த விஷயங்கள்ல இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வரப்ப சரியான பார்ட்னர்ஷிப் வருதா அப்படின்னா ஏற்றுக்கோங்க. இல்லை அவங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைகள் மட்டும்தான் எனக்கு அதிகமாக தெரியுது அப்படின்னு சொன்னால் லெட் இட் பி அப்படின்னு சொல்லிட்டு லீவ் பண்ணிவிட்டு அடுத்த விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ரிலேஷன்ஷிப்புக்கான இந்த மந்த் அப்படின்னு இருக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கான தேவையான விஷயங்கள் அமைகிறதுக்கான காலகட்டமாகவும் இருக்குது. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறப்ப அதுவும் இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. யாராவது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்ட்னர்ஸாக மாறுறதுக்கான அமைப்புகள், இந்த மாதிரியான யோகங்களும் வந்து துலாமுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல எதெல்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிறத செக்ரிகேட் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஃபேமிலி சார்ந்த விஷயங்களில் பார்க்குறப்ப அவங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப பெருசாக தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் நம்ம அப்போவே ஃபாலோ பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களை வந்து ஃபேமிலி செக்டர்ஸில் வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா பர்சனல் லைஃப் நல்லா இருக்குது, ப்ரொஃபஷனல் லைஃப் நல்லா இருக்குது. ரெண்டுமே நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த 1 மந்த்தை வந்து நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். அந்த பிளான் மட்டும் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தான் ராஜா. நல்லாவே இந்த செப்டம்பர் மந்த்தை கொண்டு போங்க. வாழ்த்துக்கள். இது எல்லாமே ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான். உங்களுடைய சொந்த ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இதுக்கான நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, லவ்வர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு வந்து என்னுடைய லவ் அப்படிங்கிற விஷயம் எந்த திசையிலேருந்து எனக்கு வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அதுக்கடுத்து எனக்கான ஒரு செல்ஃபான ஒரு ஹாரோஸ்கோப் ஹேண்ட் ரிட்டனாக அதுவும் இப்போ இருக்கக்கூடிய மெத்தடாலஜியோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் எனக்குமான டேர்ம் சரியில்லாமல் இருக்குது, அது எப்போ சரியாகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களாக இருந்தாலும், இல்லை வந்து நான் ஃபாரின் ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து இந்த காலகட்டம் சரியாக இருக்குமா, அங்கே போய் என்னால் பிஜி பண்ண முடியுமா, அங்கே போனால் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எனக்கு ஒத்துக்குமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் நிறையவே இருக்கும் உங்கள் மனசுக்குள்ளே. இந்த மாதிரியான கேள்விகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக எங்களோட கனெக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய டீம் ஆஃப் அஸ்ட்ராலஜர்ஸ் உங்களை கைட் பண்ணுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான ஸ்லாட் வந்து புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜென்சி ஆஸ்ட்ராலஜர் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.